ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் எனது இறைவன் அருள் பெற்ற ஆத்ம வணக்கம். நான் எதற்காக இந்த பதிவை போடுகிறேன் என்றால், நான் ஒன்று உணர்ந்து கொண்டேன். என்னவென்றால், எனது தாயாரின் வீட்டிற்கு அருகே ஒரு குடும்பம் உள்ளது. அந்த குடும்பத்தில் மொத்தம் 6 பேர். 4 பிள்ளைகள், ஒரு அப்பா அம்மா. 4 பிள்ளைகளில் 3 ஆண் பிள்ளைகள், 1 பெண் பிள்ளை. அதில் 2 மூத்த பிள்ளைகளுக்கும் திருமணமாகிவிட்டது. திருமணமாகி அவர்களுக்கும் பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள். அவர்களுடைய நிலை சரியாக தான் சென்று கொண்டிருந்தது. காலங்கள் ஆக ஆக அவர்கள் பிள்ளைகள் ஒன்றும் பெரிய பிள்ளைகள் கிடையாது, சின்ன குழந்தைகள்தான். இருந்தாலும் அவர்கள் சரியான முறையில் வேலைக்கு செல்வதில்லை. ஏதோ கொஞ்சம் சொற்ப வருமானம் கிடைத்ததை வைத்து குடும்பம் நடத்தி கொண்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு கடனை வாங்கி கொண்டும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு காலத்தின் பிறகு அவர்களின் நிலை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. கடனை வாங்கி 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 அந்த கடனை வாங்க இன்னொரு கடன், இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என்று கடன் மேல் கடன் வாங்கி அவர்களின் நிலை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அவர்களின் இருவரின் நிலை தற்கொலையின் முடிவில் போய் நின்றது. இதை பார்த்து கொண்டிருந்த தனது சகோதரன், அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவர் நல்ல வேலைக்கு சென்று கொண்டு அவர் கையில் சேமிப்பையும் வைத்து கொண்டிருந்தார். தனது உடன் பிறந்தவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டாரே என்று வருந்தி அவர்களின் சுமையை இவர் ஏற்றுக்கொண்டார். என்றாவது ஒரு நாள் நமது சகோதரர்கள் இருவரும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கடனை அடைத்து விடுவார்கள் என்று எண்ணி இவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர்களின் இருவரின் கடனையும் இவரே ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு இவரின் தலை மீது அனைத்து கடன்களும் விழுந்துவிட்டன. அவர்கள் இருவரும் நிம்மதியாக ஒதுங்கிவிட்டார்கள். இதில் ஒரு பெண் பிள்ளை உள்ளது என்றால் அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் அல்லவா? அந்த பெண் பிள்ளை திருமண பருவம் வந்ததும் அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு வரனை பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். அந்த கடனையும் இந்த 3வது பிள்ளையே ஏற்றுக்கொண்டது. அனைத்து சுமைகளையும் இந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அந்த பிள்ளையின் நிலை மிகவும் வருத்தமாக உள்ள நிலையில் உள்ளது. வருத்தமான நிலையில் உள்ளது. என்ன செய்வதென்றே அறியாமல் அந்த பிள்ளை தவித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொள்கிறார்கள். கடன் ஏதும் அவர்களுக்கு அவ்வளவாக பெரியதாக தெரியவில்லை. ஏனென்றால் அனைத்து கடனையும் தனது சகோதரன் ஏற்றுக்கொண்டானே என்று
இவர்கள் மகிழ்ச்சியுடன் இவர்கள் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்றும் அதே போலதான், வேலைக்கு செல்வதில்லை. ஏதோ வீட்டில் உள்ள பெண்மணிகள் ஏதோ வேலைக்கு செல்கிறார்கள். அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்துகிறார்கள். அவ்வளவுதானே தவிர பெரியதாக ஒன்றும் அவர்கள் வாழவில்லை. ஏனோ இந்த சகோதரன் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இன்று அவன் மிகவும் வருத்தமான நிலையில் இருக்கின்றான். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நான் எதற்காக இந்த பதிவை கூறுகிறேன் என்றால், இன்னும் அவனுக்கு திருமணம் கூட ஆகவில்லை பாவம். நான் எதற்காக இந்த பதிவை கூறுகிறேன் என்றால், யாராவது ஒருவர் இந்த பதிவை பார்த்தால் தனது சகோதரன் கடனாக இருக்கிறானே என்று தான் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் தவறு. அப்படியே நமது சகோதரன் ஏற்றுக்கொண்டான், அவனுக்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும் என்ற எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு சகோதரர் நமது நிலையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவர்களின் நிலையை நாமளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் இது ஒருவரின் உயிரை வாங்கும் நிலைக்கு தள்ளிவிடும். ஏனென்றால் இன்று அந்த சகோதரன் நிலை அப்படிதான் உள்ளது. நினைக்கும் போதே அங்கம் பதறுகிறது. 10 ரூபாய் வட்டி என்று லட்சக்கணக்கில் வாங்கினால் அவன் என்ன செய்வான்? பாவம் அந்த பிள்ளை இன்று தவிக்கிறது. கடனாளி வந்தால் வீட்டை விட்டே வெளியேறி விடுகிறது பாவம். என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அந்த பிள்ளையின் நிலையை. ஆனால் ஒன்று மட்டும் கூற விரும்புகிறேன். நிச்சயம் அந்த பிள்ளை இந்த கடனில் இருந்து வெளிவந்து ஒரு நாள் அவன் வெற்றியாளராக மாறுவான். ஆனால் அவர்களின் 2 சகோதரர்களும் மேலும் மேலும் அவர்களுக்கு இன்னும் துன்பம்தான் சூழுமே தவிர ஒருபோதும் இன்பம் வராது. ஏனென்றால் தனது சகோதரனை ஏமாற்றியவர்கள் எவரும் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. சகோதரனை மட்டுமல்ல, யாரை ஏமாற்றினாலும் அவர்களுக்கு தான் அந்த ஏமாற்றமே தவிர ஏமாந்தவர்களுக்கு ஏமாற்றம் அல்ல. அது ஒரு படிக்கட்டு. ஒரு மனிதன் கீழே விழுகிறான் என்றால் அடுத்த முறை அந்த இடத்தில் போனால் நாம் கீழே விழுந்து விடுவோம் என்ற எண்ணம் தோன்றிவிடும். அதனால் இன்னொரு நாளைக்கு அந்த சகோதரன் அவர்களின் கடனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் உண்மையின் நிலை. நிச்சயம் சொல்கிறேன், இந்த பதிவை பார்ப்பவர்கள் தயவு கூர்ந்து ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உதவுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஓரளவுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், தவறேதும் இல்லை. ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் காலங்கள் அப்படிப்பட்டதல்லவா? அதற்காக தான் கூறுகிறேன். நன்றி.